வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சாம்சங் டிவியில் மேப்பிங் ப்ராப்ளம் வந்தால் எப்படி சரி பண்ணுறதா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சாம்சங் டிவி பொறுத்தளவுக்கு மேப்பிங் ப்ராப்ளம் உடனே வந்துடாது. நம்ம வந்து டிஸ்பிளே மாற்றும்பொழுது இந்த ப்ராப்ளம் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம கடைக்கு வந்து ஒரு டிஸ்பிளே மாற்ற சொன்னாங்கன்னா, அதே டிஸ்பிளே கிடைக்கலனா நம்ம கையில் ஒரு பழைய டிஸ்பிளே இருந்தாலோ இல்லை புது டிஸ்பிளே இருந்தாலோ நம்ம மாற்றி போடும்பொழுது இந்த ப்ராப்ளம் தான் வராது. அதாவது பார்த்திங்கன்னா, மேப்பிங் ப்ராப்ளம் வரும், மிரரிங் ப்ராப்ளம் வரும். அதை எப்படி சரி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து புதுசாக படிக்கிறேன்னா கவனமாக பார்த்து தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சாம்சங் பேனல் இல்லாததுனால நான் வந்து ஒரு சைனா பேனலு எஸ்கேஜி பேனல் தான் இந்த டிவியில் ரெடி பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ இந்த பேனலை அழுத்தும் பொழுது என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, மிரரிங் ப்ராப்ளம் வராது. அதாவது இந்த எஸ்கேசி பேனலை பொறுத்தளவுக்கு மிரரிங் ப்ராப்ளம் வராது, மேப்பிங் ப்ராப்ளம் மட்டும்தான் வரும். இப்போ இந்த டிவியில் மேப்பிங் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா 2 விதமாக சரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரெஜிஸ்டர் வந்து நம்ம ரெஜிஸ்டர் 100 ஓம்ஸ் போட்டு சால்ட்ரிங் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், R72ன்னு இருக்குது, அங்கே வந்து டம்மியாக இருக்குது. அங்கே ஒரு ரெஜிஸ்டர் போட்டு சால்ட்ரிங் பண்ணோடனே இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சேல் விடிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், SELL VDS இங்கே ஒரு டேப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெமரைஸில் பார்த்திங்கன்னா 8வது பின்னில் வந்து ஒரு ஒயர் போட்டு சால்விங் பண்ணாலுமே இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். அதாவது 2 விதமாக சரி பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருந்ததுன்னா 100 ஹோம்ஸுக்கு போய்ட்டு ரெஜிஸ்டர் தேட முடியாது, சில பேரால் சால்விங் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒயரை மாற்றி பற்ற வைக்கும்போது நம்ம டிஸ்பிளேக்கு எதனா ப்ராப்ளம் வந்துடும் சொல்லி பயமாக இருக்கும். அதனால் ஈஸியாக ஒரு முறை தான். அடுத்த முறை அதுக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணி ஈஸியாக மாற்றிடலாம். சில பேர் வந்து சர்வீஸ் ரிமோட் இல்லைனாலோ இல்லை சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ண முடியலனாலோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன 2 ப்ராப்ளத்தை வந்து சால்விங் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இருந்தாலும் அது பேனலில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சர்வீஸ் மெனுவில் போகிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இந்த சர்வீஸ் மெனு எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது தான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சர்வீஸ் மெனு ரிமோட்டில் எடுத்துங்க. அதில் இன்ஃபோன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரின்னு ஒரு பட்டன் இருக்கும். அழுத்தின உடனே பார்த்திங்கன்னா கீழே வந்தீங்கன்னா, அதாவது MRTன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை ஓகே பண்ண உடனே மேலே பார்த்திங்கன்னா இன்னொரு மெனு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா LDS ஃபார்மேட்னு இருக்கும். அதை அழுத்தின உடனே, அதாவது ரைட் கிளிக் பண்ண உடனே படம் சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிரர் ப்ராப்ளம் வரும். மிரர் ப்ராப்ளமாக கடைசியாக கீழே இருங்க, மிரர் ஆன் இருக்கும். ஆன் இருந்தாக்கா தலைக்கீழே படம் தெரியும், மிரர் ஆஃப் இருந்தாக்கா படம் வந்து நேராக தெரியும். இவ்வளோ தான். இந்த சாம்சங் டிவி பொறுத்தளவுக்கு 2 ப்ராப்ளம் வரும். இந்த 2 ப்ராப்ளத்தை வந்து 3 விதமாக எப்படி சரி பண்ணலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ சப்போஸ் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொன்னது புரியலைன்னா நீங்கள் வந்து என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சப்போஸ் புரிஞ்சிருந்தாக்கா லைக் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.